ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். கோபி இப்போ ராதிகாவை கூட்டிட்டு கொடைக்கானல் வராரு. ஹோட்டல் வாசல்ல காரை பார்க் பண்றாரு. நீங்க வெயிட் பண்ணு, நான் போய் உள்ள போய் ரூம் கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராரு கோபி. உள்ள கோபியோட ஃப்ரெண்ட் இருக்கிறாரு. ஞாபகம் இருக்குதா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நீ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆச்சே, உன்னெல்லாம் மறப்பேனாடா அப்படின்னு கோபி சொல்றாரு. என்னடா நீ மட்டும் தான் தனியா வந்திருக்கிறியா, உன்னோட ஃபேமிலி வரலையா அப்படின்னு கேட்கிறாரு. நாளைக்கு வருவாங்க அப்படின்னு கோபி சொல்றாரு. இப்ப பாக்கியா வருவாங்கல்ல அப்படின்னு கேக்குறாரு அவரு. பாக்கியா செஞ்சு கொடுத்த மட்டன் குழம்போட டேஸ்ட் இன்னும் என் நாக்கிலேயே இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவரோட ஃப்ரெண்டு. கோபி மனசுல நினைக்கிறாரு, எல்லாரையும் சமைச்சு போட்டே கவுத்தி வச்சிருக்கிறா அப்படின்னு நினைக்கிறாரு. கோபி சொல்றாரு, நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்டா அப்படின்னு சொல்றாரு. தனியா தானே இருக்க போறேன், நானும் ஒரு ரூமுக்கு வரேன், இந்த ஹோட்டல்ல காஃபி நல்லா இருக்கும், ஆர்டர் பண்ணி நம்ம குடிச்சிட்டு பேசிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குடா, 10 வருஷம் கதை பேசணும் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு சொல்றாரு. புரிஞ்சுக்கோடா, சென்னையில இருந்து லாங் டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், என் காலெல்லாம் கடுக்குது, என்னால் நிக்க கூட முடியல, நான் ரெஸ்ட் எடுக்கணும்டா அப்படின்னு சொல்றாரு கோபி. ராதிகாவும் இப்போ போன் பேசிட்டு இருக்கிறாங்க. கோபி ஃப்ரெண்டு சொல்றாரு, நீ தூங்கி எந்திரிச்ச உடனே எனக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா கால் உனக்கு தாண்டா பண்ணுவேன், நீ கிளம்புடா அப்படின்னு சொல்றாரு அவரு. துரத்துறதுலே இருக்கிற கோபி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் இப்போ அங்க இருந்து போயிடுறாரு. ராதிகாவும் கரெக்டா இப்போ அங்க வராங்க. யாருங்க அவரு அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட ஃப்ரெண்ட் அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு கூட்டிட்டு வந்தேன், ஆனா நீ போன் பேசிட்டு இருந்த, அதனாலதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு விட்டுட்டேன் அப்படின்னு கோபி சொல்றாரு. நீ கூப்பிட்டு இருந்தீங்கன்னா போனை கட் பண்ணிட்டு வந்து பேசி இருந்திருப்பேன்ல, உங்க ஃப்ரெண்ட் என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாரு, நீங்க கூப்பிட்டுருக்கணும் கோபி அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற அளவுக்குலாம் அவன் ஒர்த்து கிடையாது, நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, அவன் சரியான பிளேடு போடுவான் அப்படின்னு சொல்றாரு கோபி. சரி லக்கேஜ் எடுத்துட்டு போலாம் கார்ல இருந்து அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. அதெல்லாம் ஸ்டாஃப் வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு ராதிகாவை கூட்டிட்டு போறாரு. ஒரு பக்கம் இப்போ பாக்கியாவோட ஃபேமிலி கொடைக்கானல் வந்துட்டு இருக்கிறாங்க. செல்வி எழில்கிட்ட இன்னும் எவ்வளவு நேரம் தம்பி ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. வந்துட்டோம்க்கா, இன்னும் கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு எழில் சொல்றாரு. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, எனக்கு ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வருது, வண்டி கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டுடா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வண்டியை ஓரமா நிப்பாட்டி எல்லாரும் டீ வாங்கி குடிக்கிறாங்க. குளிர்தாத்த அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாக்கியாவோட மாமியாருக்கு பாக்கியா ஷால்வை எடுத்து போர்த்தி விடுறாங்க. இனியா செல்ஃபி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூரமா நின்று செல்ஃபி எடுத்துட்டு இருக்கிறாங்க. பாக்கியா இப்போ காரை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நின்றுட்டு இருக்கிறாங்க. எழில் இப்போ பாக்கியா பார்த்து பேசுறதுக்காக போறாரு. ஏற்கனவே நீ கொடைக்கானல்ல 2 வருஷம் இருந்தேன்னு சொன்னலமா அப்படின்னு சொல்றாரு. ஆமா எழில், இங்க வந்த உடனே எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. எதை பத்தியும் கவலைப்படாதமா, ரொம்ப சந்தோஷமா இருமா, அந்த ஆளை பத்தி நினைக்கவே செய்யாதமா, அவர் எங்கேயோ இருக்கிறாரு, 500-600 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறாருமா அப்படின்னு சொல்றாரு எழில். உன் மனசுல இருந்தும் அந்த ஆளை அவ்வளவு தூரம் தள்ளி வச்சிருமா, அவரை பத்தியே யோசிக்காதமா, நீ என்ஜாய் பண்ணுமா அப்படின்னு எழில் சொல்றாரு. கோபியும் ராதிகாவும் இப்போ ஹோட்டல் ரூமுக்கு வந்துடுறாங்க. அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நீ வரப்போறியா அப்படின்னு கேக்குறாரு கோபி. வராம எப்படி கோபி அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. இது அவங்களோட ஓன் கம்பெனி, வந்தா அவங்க கம்பெனி பத்தி பெருமை பேசிட்டே இருப்பாங்க, உன்னால அதெல்லாம் தாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியுமா, அதுதான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. எனக்கு ஏதாவது அவார்ட் கொடுத்தாங்கன்னா நீங்க பார்க்க வரமாட்டீங்களா கோபி அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. அது இப்படி எப்போதும் உன் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி நான் வந்துட்டே தான் இருப்பேன் அப்படின்னு கோபி சொல்றாரு. என்ன மட்டும் வரவேணான்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. நான் உன்னை வரவேணான்னு சொல்லல ராதிகா அப்படின்னு கோபி சமாளிக்கிறாரு. நாளைக்கு நான் எந்த புடவை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபிட்ட கேக்குறாங்க ராதிகா. ராதிகா வேற ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கிறா, அவளை வரவேணான்னு சொன்னா அதுக்கு வேற ரொம்ப ஃபீல் பண்ணுவாளே, என்ன பண்றது அப்படின்னு கோபி யோசிக்கிறாரு. என் ஃப்ரெண்டும் ராதிகாவும் மீட் பண்ணாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிருமே, எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு. நான் மட்டும் தனியா வந்து அவார்டு வாங்கிட்டு போயிருந்திருக்கணும், தேவையில்லாம ஹனிமூன் ட்ரிப் பிளான் பண்ணது தப்பா போச்சு அப்படின்னு யோசிக்கிறாரு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமா இருக்க விட மாட்டேன்றாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. கோபி எப்படி பிரச்சனையெல்லாம் சமாளிக்க போறாருன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.